பெஞ்சல் புயல் கோர தாண்டவம் ஆடியதால் மழை வெள்ளத்தில் சிக்கி விழுப்புரம் மாவட்டம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. 1,00,000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிரும் 60,000 ஏக்கருக்கு மேல் கரும்பு, வாழை உள்ளிட்ட பல்வேறு பயிர்களும் நாசமாகிவிட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. பெஞ்சால் புயல் கோர தாண்டவத்தின் உச்சமாக விழுப்புரம் மாவட்டம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. 18க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கிய இந்த புயல் பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கருக்கு மேல் நெல், 60,000 ஏக்கருக்கு மேல் கரும்பு, வாழை, வெண்டை, கத்தரி, உளுந்து என பல பயிர்கள் விவசாயிகள் பயிர் செய்து வரும் பொங்கலுக்கு அறுவடை செய்த உள்ள நிலையில் அனைத்து பயிர்களும் நாசமாயின. முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்ட தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் 140க்கும் மேற்பட்ட ஆற்றோர கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கோலேனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வாணியம்பாளையம், குச்சப்பாளையம், அரசமங்கலம், செங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நெல் பயிர் முற்றிலுமாக அழிந்து நாசமாகியுள்ளது. இது குறித்து அப்பகுதி விவசாயி வைத்தியலிங்கம் கூறுகையில், பாச்சனூர், தலானூர் கிட்டத்தட்ட இங்கே 30 கிராமத்துக்கு மேலே அங்கே வந்து தண்ணி திறந்து விட்டு நெல், கம்பு, கேவுரு எல்லாம் பயிர் வச்சு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுது. எங்களுக்கு வந்து நிரந்தரமாக இந்த அணையை வந்து பில்லூர்ல இருந்து ஆனைக்கணுக்குச்சி பிள்ளைக்கு நிரந்தரமாக அணை கட்டி கொடுக்கணும். இது காலங்காலமாக வருஷாந்திரம் 2 வருஷத்துக்கு ஒரு ரிட்டன் தண்ணி வந்திருந்தாரு. நாங்கள் பாதிச்சுப்பட்டு தான் இருக்கிறோம். ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 வரை நஷ்டம் ஏற்படுத்திய இந்த புயல் நிவாரணமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகை போதுமானது இல்லை என்றும் இதனை அரசு உயர்த்தி தர வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.